வெள்ளப்புறம் இப்படி காட்டிட்டு போனா அண்ணா சைட்டால போங்க அப்படின்ட்டு போன் அடிச்சு காட்டிட்டு எங்களுக்கு அப்படி போற மாதிரி வெள்ளப்பிரமுக்கு மேலே ஏற்றி கொண்டு போன சம்பவம் எல்லாம் இருக்கு. இருக்கிற வாகனங்காரத்துக்கு எங்களை விட கண் தெரியும், அவங்க பாவங்கள். அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஒரு அடையாளமாக இருக்கணும்னா நாங்கள் அடிபடக்கூடாதுன்றா நாங்கள் வெள்ளப்பிரம்போட போறதான் கூட. ஏனென்றால் அன்மா ஒரு குறிப்பிட்ட காலத்தை கூட பார்ப்போம். ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்னர் தான் வவுனியாவில் இருந்த போது நான் வெள்ளைப்பிரம்பு இல்லாமல் தான் சென்று தெரிந்தது. எனக்கு அச்சம், வெள்ளப்பிரம்போட போனாரும் பழிப்பினம் மரியாதை பிரச்சனை. ஒரு என்னுடைய ஒரு சக ஆசிரியை நம்பி ஒரு என்ன ரோட்டை க்ராஸ் பண்ணி விட போலீஸ்காரன் கிட்ட டீச்சர் இது கூட ஃப்ரெண்ட் ஓமன்னு சொல்ல அவர் சொன்ன அந்த போலீஸ்காரர் சொன்ன இதை நான் பதிவு செய்கிறது இது எல்லாருக்கும் தேவைப்படும். அதாவது வெள்ளைப்பிரம்போடு நாங்கள் சென்று சைட் மாதிரி போய் அடிபட்டாலும் அந்த வாகன சாரதி மீது தான் ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆனால் வெள்ளைப்பிரம்போ இல்லாமல் நீங்கள் சரியான இதில் போய் அடிபட்டாலும் வாகன சாரதி மீது நாங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. ஆகவே வெள்ளைப்பிரம்பை வேற பாதிக்க என்னுடைய பேர் கனகலிங்கம் தர்மசேகரம். கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையத்தினுடைய ஸ்தாபகராகவும் தற்போதைய பிரதி தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினுடைய நோக்கம், கருவி நிறுவனம் கடந்த 12 ஆண்டு காலமாக வலுவிழப்புடன் கூடிய நபர்களுக்கான சமூக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை, ஒரு தெளிவூட்டலை எங்களுடைய பொதுமக்களுக்கு வழங்குகிற அமைப்போடு நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம். கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. வலு இழப்புடன் கூடிய நபர்களை சேவை பெறுநர்கள் என்கிற நிலையிலிருந்து தரம் உயர்த்தி அவர்களை சேவை வழங்குநர்களாக மாற்றுகிற நோக்கோடுதான் சேவை வழங்குநர்கள் என்கிற சேவை பெறுநர்கள் என்கிற நிலையிலிருந்து அவர்களை மாற்றி சேவை வழங்குநர்களாக தரம் உயர்த்துகிற நோக்கோடு தான் இந்த கருவி நிறுவனத்தினுடைய உருவாக்கம் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கருவி நிறுவனத்தின் ஊடாக அங்கவீனமுற்ற நபர்களுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதில் 2 விதமான பணிகள் கருவி நிறுவனத்தினாலே முன்னெடுக்கப்படுகின்றது. ஒன்று, எங்களுடைய வலுவிழப்புடன் கூடிய நபர்களுக்கான தற்காலிகமான வசதிப்படுத்தல்கள். இரண்டாவது, இந்த வலுவிழப்புடன் கூடிய நபர்களுடைய நிரந்தரமான வாழ்வாதார மேம்பாட்டிற்கான பணிகள். இந்த பணிகள் அனைத்தும் கருவி நிறுவனத்தினுடைய நலன் விரும்பிகளினுடைய பங்களிப்போடு தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருவி நிறுவனம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை மையப்படுத்தியதான பணிகளிலே தன்னுடைய அதிகமான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய கருவி நிறுவனத்தின் ஊடாக எங்களுடைய தொழில்சார் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எங்களுடைய அங்கத்தவர்களை சிறு சிறு குழுக்களாக மாற்றி அவர்களுக்கான தொழில்திறன் சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதோடு கருவி நிறுவனத்தினாலே உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு கருவி ஷைன், திரவ சலவை சவர்க்காரம், கருவி கைகழுவி மற்றும் கருவி சாம்பிராணி குச்சு போன்றவை தயாரிக்கப்பட்டு சந்தையிலே புழக்கத்திலே இருக்கின்றன. முதல் முறையாக ஒரு வலுவிழப்புடன் கூடிய நபர்களை ஒரு தொழில் வாழ்மையான வணிகத்தோடு வணிக செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக உருவாக்குகிற அந்த கைங்கரியத்தை கருவி நிறுவனம் ஆற்றியிருப்பது எங்களுக்கு மிகுந்த மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. கருவி நிறுவனம் தற்போது 3 தற்காலிகமான இடங்களிலே தான் பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பொதுமக்களினுடைய பங்களிப்போடு நீர்வேலி பூதர்மடம் பகுதியிலே கருவி நிறுவனத்துக்கான ஒரு காணியை கொள்வனவு செய்து தற்போது இந்த காணியிலே கட்டட நிர்மாண பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போது எங்களுடைய நிறுவனத்தினுடைய காரியாலயம் அலுவலகம் நீர்வேலி வில்லுமத வழியிலே அமைந்திருந்தது.
அது வாடகை கட்டடமாக இருந்ததன் காரணமாக அந்த வீட்டு உரிமையாளரிடம் நாங்கள் அதனை கையளிக்க வேண்டிய ஒரு அவசியப்பாடு இருந்தது. அதன் காரணமாக தற்போது அந்த வீடு நாங்கள் கையளிக்கப்பட்டு தற்போது 3ஆம் கட்டை கல்வியங்காடு எனும் முகவரியிலே இயங்கி வருகிற எங்களுடைய உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகிலே தான் எங்களுடைய அலுவலகம் தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எங்களோடு இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிற பொதுமக்கள், நலன் விரும்பிகள், கொடையாளர்கள் எங்களுடைய 3ஆம் கட்டை கல்வியங்காடு என்ற முகவரியிலே இயங்கி வருகிற கல்வி நிறுவனத்துடைய தற்போதைய அலுவலகத்தோடு தொடர்ந்தும் தொடர்புகளை பேணுமாறு நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம். நான் கீதாகிருஷ்ணன், செயலாளர் கல்வி மாற்றுத்திறனாளிகள் சமூக கல்வி நிறுவனம் வலுவிழந்த நபர்களுக்காக பணியாற்றுகின்ற சமூக நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, பேச்சு குறைபாடு போன்ற உடல்சார் பாதிப்புக்குள்ளானவர்களும், கைகால் பாதிப்புக்கு உடல் சார்ந்த பாதிப்புக்குள்ளானவர்களும், மனநோய், ஓட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் போன்ற உடல்சார் பாதிப்புக்குள்ளானவர்களும் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கான உதவிகளை நாங்கள் இந்த நிறுவனத்தினூடாக வழங்கி வருகின்றோம். இன்று நம்ம நிறுவனத்தில் 780 மாற்றுத்திறனாளிகள் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை விடவும் 18 வயதுக்குட்பட்ட 75 மாற்றுத்திறனாளிகள் பயனாளிகளாகவும் இருக்கிறார்கள். மேலும் 75 முதியவர்கள் பயனாளிகளாக இருக்கிறார்கள். எங்களுடைய நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் நலிவுற்ற நிலையில் உள்ள முதியவர்களுக்காகவும் பணிகளை ஆற்றி வருகின்றது. அந்த வகையில் 900 பயனாளிகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சுமார் 3500 பேருக்காகவும் தற்பொழுது பணியாற்றி வருகின்றது. எமது நிறுவனத்தினூடாக மாதம் ஒரு பொதி என்கின்ற செயற்திட்டத்தினூடாக வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மிகவும் நலிவுற்ற நிலையில் உள்ள அங்க இழப்புகளுடன் கூடிய அதிகூடிய பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உடல் உணவுப் பொதிகளினை வழங்கி வருகிறோம். மேலும் வாழ்வாதார உதவிகளை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டங்களினையும் முன்னெடுத்து வருகின்றோம். மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புகளினையும் எமது நிறுவனத்தினூடாகவும் மற்றும் ஏனைய பொருத்தமான நிறுவனங்களூடாகவும் பெற்றுக் கொடுத்து வருகின்றோம். இன்று நமது நிறுவனத்தில் 20 பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்களில் 8 பேர் மாற்றுத்திறனாளிகளாகவும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி அவருடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்வடைய செய்வதற்காக நாம் பல வேலை திட்டங்களிலே முன்னெடுத்து வருகின்றோம். கந்தராசா, எல்லோருக்கும் வணக்கம். நான் கல்வியினுடைய உற்பத்தியாளருடைய பொறுப்பாளராக இருக்கிறேன். அதோடு இப்போ பொருளாளர் மறைவுக்கு பின்பு பொருளாளர் நியமித்திருக்கிறார்கள். உற்பத்தியாளர்களே ஏற்கனவே தரவர் கூடியது போல சைன்டிக்கு கைகழுவி சாம்பிராணி அப்படிப்பட்ட அதை செய்து உற்பத்தி செய்து விற்பனை கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கொரோனாவுக்கு பிற்பாடு கொஞ்சம் உற்பத்தி பூச்சியாக இருந்தாலும் கூட இதனுடைய ஒத்த அதாவது கருவி உற்பத்தி, கருவி சைன் என்பது ஒத்த, அதாவது துணியை ஒத்த உற்பத்தி பொருட்கள் அது பேரோடு வந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் ஒரு பொருத்தமில்லாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. மேலும் இந்த உற்பத்தியிலே பலர் இன்னும் பலர் டிசேபிள் ஆட்கள் வழியில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சேர்ந்து செய்வதன் மூலம் நமது உற்பத்தியை இன்னும் முன்கொண்டு செல்ல முடியும். அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். வணக்கம். நான் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபையில் இருக்கிறேன்.
நான் இந்த பொதுவாக ஒரு வேண்டுகோளைத்தான் மக்களுக்கு வைக்க விரும்புகிறேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் அபிவிருத்தி உலகளாவிய ரீதியில் பார்க்க எமது நாடு இல்லை எமது பிரதேசம் அதிலும் குறிப்பாக பின்னடைவில் இருக்கு. இந்த மாற்றுத்திறனாளிகள் அபிவிருத்தி கட்டாயமாக உள்ளது. அபிவிருத்தி ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேணும் என்றால் அடிப்படையாக எல்லா மக்களும் உள்வாங்கப்பட வேணும். இந்த ஒரு கோட்பாடு இலங்கையில் இருக்கு. இலங்கையில் சட்டவாக்கல் துறைகளில் நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் செய்ய வேண்டிய விடயங்கள் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அது நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் இது கேள்வியாகவே இருக்கிறது. இன்று பல இடங்களில் உதாரணத்துக்கு பார்த்தா யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு தெரியக்கூடிய இடங்களில் பார்த்தா இந்த சாய்தள வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் சாய்தள வசதிகள் சரியான அளவு பிரமாணத்தோடையோ அல்லது சரியான அமைப்பிலேயோ உள்ளுக்கு வந்து போகக்கூடிய வசதிகளோ இருக்காண்டா இல்லை. அது சில ஏறுனா வளர்க்கக்கூடிய ஆபத்து கூட இருக்கு. சிலது சரிவு கூடிய இப்படி அந்த அளவு பரிமாணங்கள் சரியாக கொள்ளப்படுவது இல்லை. இதனால சாய்தளத்தை பயன்படுத்துவோர் மிகவும் அவதிப்படுகிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதில் வீழ்ச்சியாகவே பின்னுக்கு போகக்கூடிய வசதியாகத்தான் வைக்கப்பட்டது. இது பாடசாலைகளில் கூட இந்த நிலை காணப்படுது. அண்மையில் ஒரு வங்கியில பார்த்த பொழுது அந்த சாய்தளத்துக்கு மேல படிகள் கட்டி மேல் மாடிக்கு போகும். அந்த சாய்தளத்தால வீழ்ச்சியா போகலாம், ஒருத்தர் நடந்து கூட போகலாம். நான் போய் பார்த்துட்டு வெளியில நின்றான். அப்ப ஓரளவு நடக்கக்கூடிய ஆட்களுக்கு அது அசௌகரியமா இருக்கின்ற பொழுது இது மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, இயலாமைக்குட்பட்ட வயது அவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்திய அபிவிருத்தியில இந்த சாய்தளம் அடிப்படையாக கொள்ளப்பட்டது. இரண்டாவது, இந்த வைத்தியசாலைக்கு போனாலோ அல்லது பொது இடங்களுக்கு மாற்றுத்திறனாளி போனாலோ அவர்களுக்கான அந்த வாகன தரிப்பிடங்கள் இல்லை. இதனால் என்ன பிரச்சனை வருது என்றால், வாகன தரிப்பிடம் இல்லாத வைத்தியசாலைக்கு போறதுக்கான பேர் விரும்புவதில்லை. எங்க கொண்டு விடுவது? 3 சில்லு வாகனங்கள்ல போகிறவர்கள், வீல் சேர்ல போறவர்கள். ஆகவே வைத்தியசாலைகளில் அதுக்கான உறுப்புகள் இல்லை, அல்ல அதுக்கான வேறு இடங்களிலும் இல்லை. திருமண மண்டபங்களில் பார்த்தா கூட வாகனத்தை கொண்டு வேறு ஒரு இடத்துல விட்டுட்டு வர சொல்லுவாங்க. அப்ப நான் அண்மையில பார்த்த பொழுது ஒருவர் திருமண மண்டபத்துக்கு வந்தவர் மேல் மாடியில் நடந்தது போக முடியாத ஒரு காரணத்துக்காக வேண்டிய அவர் வீட்டை திரும்பி போனது மாட்டார். இப்படி பல நிகழ்வுகளில பங்கு பெற்ற இயலாத ஒரு நிலை யாழ்ப்பாணத்தில் காணப்படுது. சாய்தளம் வசதி மட்டுமில்லை, கல்விக்கூடங்களிலே பிரச்சனை இருக்குது. அவர்கள் சரியான முறையில் பங்களித்து செய்யக்கூடிய வசதிகள் இல்லை. இப்படி மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக இன்று பல நான் கல்வி நிறுவனம் பல பணிகளை செய்து வருகிறது. அதுல சில நிறுவனங்களும் போலியாக இயங்கி வருகிறது. அபிவிருத்திக்கு தாங்க பங்களிப்பு செய்வது பல கோடி நிதிகளை அவர்கள் வந்து சேர்ந்த, ஆனா அது எந்த அளவு பயன்படுத்தப்படுகிறது சரியான பொறிமுறையில கண்காணிப்புகள் இல்லை. அதனால ஒரு வகையில தான் இந்த மாற்றுத்திறனாளிகளை இந்த நிறுவனத்தை உருவாக்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. என்றால் சமூகத்திலே மாற்றுத்திறனாளிகளே இந்த அபிவிருத்தியில தங்களுடைய உரிமைகளை தாங்களே பெறக்கூடிய ஒரு வசதியாகத்தான் இந்த கல்வி நிறுவனம் கொண்டு வருகிறது. ஆகவே பொறுப்புள்ளவர்கள் நீங்கள் கொடுக்கிற இந்த அன்பளிப்புகளை என்ன செய்யணும்னால் சரியான இடங்களை பார்த்து கொடுத்து அதை மக்களுக்கு இயலாதவர்களுக்கு பயன்படுதாண்டத்தையும் கண்காணிக்க வேண்டும். அப்படியான பொறிமுறைகளை உருவாக்கின்ற பொழுது அபிவிருத்தி இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கான அரச அதிகாரிகளோ அல்லது கண்காணிப்பு பொறிமுறைகளோ இந்த மாற்றுத்திறனாளி அபிவிருத்தியில சரியான வகையில கட்டமைப்பு பட இல்லை. இதனாலும் பல்வேறு சவால்கள் எதிர்நோக்கி வருகின்றோம். வருங்காலங்களிலாது இந்த வளமுக நாடுகளில் இருக்கின்ற போது பார்க்கின்ற பொழுது எமது நாட்டில் இது மிகவும் குறைவாக இருக்கிறதால இதை மேலும் மேம்படுத்துவதற்கு சகல துறைகளிலும் மாற்றுத்திறனாளி உள்வாங்குவதற்கு என்று நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேணும். இன்னொரு மாற்றுத்திறனாளி வேலையில் இருந்து பாதிக்கப்பட்டால் அல்லது அவருக்கு உரிமை மறுக்கப்பட்டால் அல்லது அவருக்கான வசதி மறுக்கப்பட்டால் அந்த மாற்றுத்திறனாளி போய் எங்கு முறைப்பாடு செய்ய முடியும்? அதுக்கான என்ன அமைப்புகள் இருக்குது என்பது இன்றைய கேள்வியாகவே இருக்குது. பலர் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு வேற சட்ட உதவிகளை பெறக்கூடிய இலவச வசதிகள் இல்லை. இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்குள்ளே வைக்கிறார்கள். வேலை தளங்களிலும் கூட மன அழுத்தத்துக்கு நிறைய மாற்றத்தினால உள்ள வாங்கப்படுகிறார்கள். அவர்கள் அப்படி உள்ளாகம் இருக்கிறதுக்காக அவர்களுக்கு சட்ட ரீதியான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கணும். பொதுவான இடங்களை விட வேறு வழிகளையும் உருவாக்குற பொழுது
இந்த மனிதநேய நெருக்கடிகளை குறைக்கலாம். வருங்காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் சகல துறைகளிலும் தங்களுடைய முழுமையான பங்களிப்பு செய்து இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அனைத்து மக்களின் ஒத்துழைப்பும் தேவை. அந்த அபிவிருத்தியில் அனைவரும் பங்களிக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு முடிகிறது. இந்த எலெக்ஷன்ல ஓட் போடுறவங்க வந்து இப்போ உங்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரியான வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய அந்த தேர்தல்களில் உள்வாங்கக்கூடிய வசதிகள் சிலது செய்து இருக்கணும். ஆனால் ஒரு வரைக்கும் மழை காலங்கள் வரைக்கும் அந்த பாடசாலைகள் நடக்கிறபடியா அவர்கள் அந்த மலைகளால் போக இயலாது, வழுக்கல் இருக்கும், சில சாய்தல் வசதி இருக்காது, மற்றது சில பலகையில செய்த சாய்தளங்கள் இருப்பாங்க, அதுகளெல்லாம் அசௌகரியமாக தான் இருக்கு. ஆனால் ஓரளவு முன்னைய விட இப்பொழுது அந்த அபிவிருத்தியில முன்னெடுத்து கொஞ்சம் முன்னேறி வருகிறது என்று சொல்லலாம். உங்களுக்கான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்துகளில் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளும் மற்றது இவ்வாறான இந்த அரசு நிறுவனங்கள் அல்லது வங்கியில் வந்து சாயந்தரங்கள் வந்து இப்போ கட்டட கணினிகளுக்கு வந்து இது கட்டாயமாக இருக்குது. அதுக்காக வந்து ஒரு இதுக்காக தான் அது அடையாளப்படுத்திக்கலாம். இவ்வாறான இந்த சாயந்தரங்கள் சொல்லுவாங்க பிரச்சனை முறைப்படுறதுக்கு அது ஒரு நடவடிக்கை பொறுப்பு வாய்ந்தாங்க. பொது போக்குவரத்து வசதிகளில் உண்மையில மாற்றுத்திறனாளிகள் பெரும் அவலங்களை சந்திக்கிறார்கள். உதாரணத்துக்கு அண்மையில் ஒரு மாற்றுத்திறனாளி கிளிநொச்சியில் வருகின்றது யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அந்த அவருக்கும் அந்த விசிட் எடுத்து தனக்கும் எடுத்து தான் வந்தது, வீழ்ச்சியாருக்கும் எடுத்து. அப்போ 2 பேருக்குரிய பேமெண்ட் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஆனால் அந்த அது தனியார் துறை தான் அந்த செயலை செய்து இருந்த போதும் அந்த மாற்றுத்திறனாளி மிகவும் வேதனைப்பட்டவர். நான் டபுள் காசு கொடுத்து வர வேண்டி கிடக்கும். ஒன்று இந்த போக்குவரத்தில் மாற்றுத்திறனாளி என்றாலே சில வாகனங்கள் நிறுத்தப்படுவதில்லை, எடுத்துக்கொண்டே போறாங்க, இல்லை ஏற்ற நேரம் போயிடும். அதால மாற்றுத்திறனாளிகள் போக்குவரத்தில் பல்வேறு இடர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றது அந்த போக்குவரத்து அந்த தரிப்பிடங்கள் வசதி தரிப்பிடங்களிலும் அவர்களுக்கான முன்னுரிமைகள் கொடுக்கக்கூடிய வசதிகளோ இல்லை, அறிவித்தலோ இல்லை. இதனால அவர்கள் சகல துறைகளிலும் போக்குவரத்தில் நெருக்கடிகளை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான். அந்த ஆசன ஒதுக்கீடு விடயங்களை வந்து இப்போ அரசு பேருந்து எல்லாம் வந்து முற்பதிவுகள் இருக்கு, ஆசன ஒதுக்கீடு இருக்கு. இப்போ அவ்வாறான நிலையில வந்து இப்போ ஒரு மாற்ற இடையில வரைகளை வந்து அவர்களுக்கான ஆசன ஒதுக்கீடுல வந்து முரண் ஏற்படுகிறது. இப்போ இவ்வாறான நிலை எவ்வாறு கையாளலாம் நீங்க நினைக்கிறீங்க? மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த சீட்டில் ஒதுக்கப்பட்ட சீட்டில் வேறு ஒருவர் இருக்கலாம், அதுல தவறு இல்லை. ஆனால் மாற்றுத்திறனாளி வருகின்ற பொழுது மனிதானியத்தோட நம்ம உறவாக நினைச்சதை விட்டு கொடுப்போம். ஏன்னா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த இடங்கள்ல வந்து சில பேர் கொஞ்சம் நடந்து விட முடியாதுன்னு சொல்றது அது வந்து குறிப்பாக அரசு பேருந்துல வந்து அதுக்கான இடஒதுக்கீடு தானே. அதை வந்து முன்பதிவு செய்யறதுக்கான ஒரு வசதிகளை வந்து அரசு பேருந்துகளை வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து இப்போ வேற ஒரு நபர்கள் முன்பதிவு செய்கிறேன் சொல்லிட்டோம்னா பிறகு அந்த இடத்துல மாற்றுத்திறனாளி வரைக்கும் வந்து அந்த கூடுதலான முரண்பாடு வந்து இருக்குதுன்னா தான் சீட் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ அவர்கள் வந்து இந்த முன்பதிவு விஷயங்கள்ல வந்து ஒரு இலவுத்தன்மையை வந்து இடஒதுக்கீடு வந்து முதலே அவர்கள் அந்த விஷயம் பண்ணி வச்சாலும் வந்து இந்த பிரச்சனைகள் இல்லை. இது சொன்னா கோரிக்கையை முற்பதிவுகள் வந்து நான் நினைக்கிறேன் எல்லா மட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி இருக்கிறது பொருத்தமா இருக்காது. ஒன்று தொலைபேசி பாய்க்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், மற்றது தொலைபேசி வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், மற்றது அவர்கள் சில பேர் வந்து பதிவோம் என்ற ஒரு நிலை இருக்கு. அப்போ அது வந்து அவ்வளவு இலகுவானது இல்லை. இருந்தாலும் ஓரளவு கையாளக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி வருவார்கள். இதை விட ஒரு பொருத்தமான நடவடிக்கைகள் எடுத்தால் அது அவர்களுக்கு பயனாக இருக்கு. இருந்தாலும் அவர்களுக்குரிய சீட்டை அந்த ஒதுக்கீடுகள் ஆசனங்கள் எல்லாம் அவர்களை இருக்குவது அது பொருத்தமாக இருக்கும், இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். செய்தாரத்துல வந்து ஒரு இது தானே என்ன சொல்ற எல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பு மாதிரியான ஒரு செயற்பாடுகள் கனடாக்களை வந்து இல்லைன்றாங்க வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா. இதை வந்து கண்காணிச்சு அந்த இதுக்கு வந்து பிரச்சனைகள்னு சொல்லி இப்போ வந்து அது ஏன்னா நீங்கள் சொன்ன இப்போ மூணு செக்கில் வந்த ஒருவர் வந்து பேங்குக்கு வேறு ஒரு அரசு நடத்துக்க போயிருக்கோம். அவங்க அந்த பார்க்கிங் வசதிகள் வந்து இருக்கா இப்போ தூரத்தை விட்டு தான் இப்போ வருவோம். இதுக்கான ஒரு இதை வந்து இதுன்றதுக்கு வந்து யாருக்கு முறைப்பாடு செய்யலாம், யாருக்கு கண்காணி நடவடிக்கை local council
முறைப்பாடு செய்யறது சொல்லட்டும். முறைப்பாடு செய்வதற்கான சரியான பொறிமுறை இல்லை. இருந்தாலும் இது சமூக சேவை திணைக்களத்துக்கு கீழே தான், அந்த சமூக சேவை உத்தியோகஸ்தர்களுக்கு கீழே தான் சகல இதுகளும் இருக்கு. அவர்கள் தான் இதை கண்காணித்து நடவடிக்கை கொடுக்கும். அதுக்கு மேலே பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகள் நிறுவனங்களும் இதில் கண்காணித்து நடவடிக்கைகள் எடுக்க தவறுறதாலும் ஒரு சிக்கல் இருக்கு. அது மற்றது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டம் இருக்கின்றால் அது சரியான முறையில் போட வேண்டிய பொறுப்பு சமூகத்தினுடையதாகவும் இருக்கு. இதுகளில் வார இடையூறுகள் பலர் பாதிக்கப்படுவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். என்னுடைய பெயர் அன்பழகன். நான் கருவி பணிப்பாளர் சபை உறுப்பினராகவும் கருவி நிறுவனத்தினுடைய அபிவிருத்தி முகாமையாளராகவும் என்னுடைய பணிகளை கருவி நிறுவனத்துக்காக ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னென்று சொன்னால், நான் சொல்ல வந்த விடயம் இந்த கருவி நிறுவனம் சார்ந்த வடிக்கல பணிகளில் நான் நிறையவே ஈடுபடுகிறேன். அப்போ அந்த ஈடுபடுகின்ற போது இந்த கருவி நிறுவனத்தின் உற்பத்திகள் இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எங்களோட பொருளாளர் சொன்னது போல இப்போ கருவியில் இருந்து தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக விலகி சென்ற சிலர் கருவியின் பெயரை ஒத்த அல்லது கருவியின் பெயரை சாயலாக கொண்ட அல்லது கருவியுடைய பெயர் மாதிரிகளை அது இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட உற்பத்திகளை செய்து அதை விற்பனை செய்து கொண்டு வர ஒரு சூழல் இருக்குது. அப்போ இது வெளிக்கல பணியில் போகிறவங்களுக்கு இது பற்றிய பல அனுபவங்கள் இருக்குது. அப்போ அண்மையில் கூட ஒரு இது நாங்கள் இப்போ யார் செய்கிறார்கள் என்றது நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் இதில் விடுகதையாகவே மக்கள் மத்தியில் விடுவோம். அப்போ அந்த விடுகதைக்கு உரிய பதிலும் மக்கள் தேடிக்கொள்ளும். நான் சொல்ல வர விடியும் என்றால் இப்போ அண்மையில் கூட கிளிநொச்சியில் இருந்து என்னுடைய கருவி நிறுவனத்துக்கு வந்த ஒரு அன்பர், அவர் கருவி நிறுவனத்துக்கு சில ஒரு நன்கொடையாளர், அவர் கூட கூறியிருந்தார், கருவியோட ஒத்த பேரை வச்சு அதே கருவியோடு கேட்க ஓம் சார் கருவி என்றார். அப்போ இந்த பேரை நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, இல்லை அது பிரிண்டிங் மிஸ்டேக். அந்த எப்படி அவர்களுக்கு என்ன தங்களுடைய பொருட்களை மார்க்கெட் பண்ண இயலாத ஒரு சூழல், சந்தைப்படுத்தல் பரப்பில் கொண்ட விற்க இல்லாத ஒரு சூழல் வரும்போது இந்த மாதிரியான கருவியின் பேரை ஒத்து கருவியின் பேரோட தழுவி கருவியின் பேரை சாயலாக வச்சு கொண்டு சில உற்பத்தி பொருட்களை மார்க்கெட் பண்ணுற ஒரு சூழல் இருக்குது. இது முதலும் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னரும் ஒரு நபர் அப்படி செய்தது. இப்போ சிலரும் கருவி நிறுவனத்திலிருந்து விலகி போய் தங்களோட சொந்த தேவைகளுக்காக விலகி போய் அப்படி அந்த உற்பத்தி பொருட்களை செய்கிற ஒரு இது இருக்குது. இதால் மக்கள் மத்தியில் இல்லை, நான் சும்மா நகைச்சுவையாக சொன்னால் அந்த ஃபேக் ஐடியில் ஃபேஸ்புக் திறக்கிறது போல வேலை தான் தங்களுக்கு அந்த சுயமான ஒரு பேரை வச்சுக்கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட சில இதுகளை செய்கிறது. இப்போ மக்கள் விழிப்பாக இருக்கும். இப்போ கருவி ஒரு அதிர்ஷ்டலாவை சேர்த்து ஒன்றை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கு. கருவியுடைய அங்கத்தவர்களுடைய வளர்ச்சி கருதி, அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாடு கருதி, சமூக பணி கருதி நாங்கள் சில நிதி திரட்டும் நடவடிக்கையாக இப்போ இதே மாதிரி ஒருத்த அமைப்பு, அதாவது அதிர்ஷ்டலாப செட்டுகள் வேறு நிறுவனங்களோடாக போயிருக்கு. அப்போ உடனே அந்த போகிற உடனே கிடையாது என்னத்தை பார்க்குறது, ஒரு வெள்ளப்பிரம் போட போனால், ஒரு கிளச்சஸோட போனால், வீல் சேரோட போனால் உடனே நீங்கள் கருவியோ உடனே அவைக்க பட்டாக்க அவனே கேட்டுட்டானே கருவியிடம் நாங்கள் இதை பயன்படுத்திக்குவோம். ஓமம் நாங்கள் கருவி தான் ரெண்டு தங்களுடைய தள்ளி போட்டு போகிறோம். இப்போ நாங்கள் களப்பணிக்கு போனால் இந்த போனக்கு கிளம்ப முடியாக்கள் வந்தவே ரெண்டு சொல்ல நான் சிலர் கேட்கறது, நீ வந்தால் அதை காட்டுங்க பார்ப்போம். ரெண்டால் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் சொல்கிறேன் இது இப்படிதான் என்று சொன்னால் சில படித்த சமூகத்தினர் நன்கு வாசிக்க தெரிந்த படித்தவர்கள் கூட இது கருவிதான அவங்க போய் சொல்கிறாங்கன்னா இவையில் நம்புகிற ஒரு சூழல் இருக்கு. அப்போ இதில் மக்கள் உண்மையாக விழிப்பாக இருக்கணும். நான் கூட நேற்று கூட சொன்னேன், ஒரு சிலர் ஒரு ஒரு அரசு திணைக்களமன்றுக்கு போயிருந்தேன். இப்போ நான் கூட சொன்னேன், இந்த பாருங்க நான் எனக்கு கருவி விசேட அடையாளத்தை தந்துருக்கு, நான் கருவியுடைய டெவலப்மெண்ட் மேனேஜர் என்று சொல்லி அடையாள அட்டையோடு தான் நான் வந்திருக்கிறேன். கருவியுடைய கையெழுத்திடப்பட்ட ஆவணத்தோடு
அப்போ நீங்கள் இப்படி யாரும் வந்து இப்படி வந்து நீங்கள் அந்த ஆவணங்களை பரிசீலித்து தான் நீங்கள் அதை செய்ய வேணுமே தவிர கருவி என்று சொல்லி கொண்டு வர எல்லாரையும் நீங்கள் நம்பி போட்டு அதால வர விளைவுகளை கருவியின் மீது பழிய போடுற ஒரு நடவடிக்கையை தயவு செய்து செய்யக்கூடாது என்றதை நான் வினியமாக அவைக்கும் சொன்ன நான் இந்த மீடியா அந்த ஊடக சந்திப்பினூடாக நாங்கள் பொதுமக்களுக்கும் சொல்கிறோம். இன்றைக்கு கருவி வந்து 12 வருஷத்துக்கு விலை நாங்கள் முந்தின நாள் கிட்டத்தட்ட 12ஆம் தேதியோட நாங்கள் 13வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சிட்டோம். இப்போ கருவி தன்னுடைய பணிகளை செவ்வனை ஆற்றி வர நேரத்தில் இடையூறு செய்யும் விதமாக அல்லது தம்முடைய உற்பத்தி பொருட்களையோ தங்களுடைய அதிர்ஷ்ட லாப சீட்டுகளையோ விற்கும் முகமாக கருவியுடைய பேரை பயன்படுத்துவது என்பது கருவியின் சாயலாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இல்லையா, அது வேறு. மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மக்கள் குழப்பத்துக்குள்ளாகினால் அவர்களுக்கு அது சாதகமாகிவிடும். இதான் இங்கே நடக்குது. கன்னடங்களில் போனோன்னா நீங்கள் அவையிலே வாய விடுறது, நீங்கள் என்ன நிறுவனம் என்று கேட்டு விசாரிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் கருவி ஒன்றுன்னா அவங்களும் நம்ம கருவி தான் என்று சொல்கிற அந்த சூழல் இருக்குது. ஆகவே மக்கள் இதில் இந்த கருவி உற்பத்தி எதிர்வரும் காலங்களில் கருவி பல உற்பத்திகளை செய்ய இருக்குது. நாங்கள் வருடம் இந்த கருவியுடைய எங்களுடைய இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு போன்ற இதர சில திட்டங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே இதில் நாங்கள் உங்களிடம் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்குள்ள குழப்பங்கள் வரக்கூடாது, நீங்கள் குழம்பிய நிலையிலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற வேலையை தான் ஒரு சிலர் இங்கே செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்து கொண்டு நீங்கள் விழிப்பாக இருந்தால் எல்லாம் செழிப்பாக நடக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த கருவியில் வந்து நீங்கள் அந்த வீதியை கொண்டு வந்து விற்கிற இது ஆகல தானே, இந்த ரோடுகளில் இதுகளில் கொண்டு வந்து விற்கிறோன்னு சொல்றீங்க தானே. ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த அதே இல்லை அப்படி நீங்க செய்யாம கடையில போட்டு விற்கிறது இந்த சவால் இருக்கு. கடைகளுக்கு நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது வீதியாக கருவி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் முன்னர் அந்த பேருந்துகள் ஒரு சிலர் விற்ற இருக்குது. வீதியாக அந்த அதில் கொஞ்சம் மக்கள் தெளிவாக ஏற்படும். எங்களுடைய கருவி நிறுவன அங்கத்தவர்கள் வீதியாக சென்ற லிக்விட்டுகள் அவர்கள் அந்த லிக்விட் போன்ற இதுகளை விற்கிறது இல்லை. ஆனால் வேறு நிறுவனங்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். இப்போ சிலர் வந்து பெண்களை கூட பயன்படுத்துகிறார்கள் வீதியில் இறக்கி. அது விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அதனை நாங்களும் விரும்பவில்லை. இன்றைக்கு உண்மையாக சாதாரண பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என்பது தெரியவில்லை. அதுவும் கூடுதலாக பார்வையற்ற பெண்களை இன்றைக்கு வீதியில் இறக்கி அவர்களை வியாபார பொருளாக அவர்களை வைத்து தமது வியாபாரங்களை நகர்த்துகின்ற வேலையை செய்கின்றார்கள். கருவி ஒருபோதும் அப்படி செய்ததல்ல. கருவி ஒரு பார்வையற்ற ஒரு அங்கத்தவரை அவர் சென்று தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த பொருளை விற்க வேண்டும் என்று இருந்த சூழல் வந்தாலும் கருவி அதற்கு தக்க பாதுகாப்போடு சாதாரண பார்வையுள்ள ஒரு பெண்மணியை ஒருவரையோ இருவரையோ அனுப்பி அவர்களுக்குடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டுதான் அந்த பணியை கருவி செய்கின்றதை அன்றி ஏனையவர்கள் போன்று பார்வை குறைபாடு உள்ள அல்லது பார்வையற்ற பெண்களை மாற்றுத்திறனாளி பெண்களை வீதியில் இறக்கி வியாபாரம் செய்து பிழை போட்ட வேண்டிய தேவை கருவி நிறுவனத்துக்கு ஒருபோது கிடையாது. ஆனால் ஆண்கள் செய்கிறார்கள், நாங்கள் கூட செய்கிறோம். ஏனென்றால் அது எங்களுடைய வாழ்வாதாரம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும். சமூக ரீதியாக எங்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு நிலைமைக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு நிலைக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்டவரை கடையில் கொழும்பு வரையும் கருவின்ற உற்பத்திகள் கடையில் இருக்குது. சில கொழும்பில் சில சூப்பர் மார்க்கெட்டில் சில ஃபுட் சிட்டிகளில் போனாலும் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் கருவின்ற உற்பத்திகள் இருக்குது. ஆகவே தென்னிலங்கை வரையும் எங்களுடைய உற்பத்தி பறந்து விரிந்து சென்றிருக்கிறது. ஆகவே மென்மேலும் உழைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை கருவி நான் கண்டு அவர்களுக்கு உழைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறேன். இது வந்து வீதியாக விற்பது ஒரு குறைந்த இதன்றோ அப்படி ஒன்றுமில்லை. அவர்களே உழைக்க பண்ணுகிறது. ஆனால் அதற்காக அவர்களை கடினப்படுத்தி அவர்களை கடினமான பணிகளுக்கு உட்படுத்தி கருவி வியாபாரம் நடத்துகின்றது என்று நீங்கள் என்ன இதில் நீங்கள் உற்பத்தியில் இந்த சந்தைப்படுத்தலில் உள்ள சவால்கள் அல்லது என்ன விதமான உதவிகள் வந்து உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் கிடைத்தால் மேலும் எங்களோட மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் இப்போ
உண்மையிலேயே இந்த சில இடங்களில் மாற்றுத்திறனாளி அன்பர்கள் இந்த உற்பத்திகளை கொண்டு சென்று சில கடைகளுக்கு உதாரணமாக ஒரு புடவை கடை, நகைக்கடை, உண்மையில் அவர்களுக்கெல்லாம் இவர்கள் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். எப்படி என்றால் அந்த அப்போ அவர்கள் ஒரு நகைக்கடையில் இருக்கிறவர்கள் வந்து சில வெளியில் போய் வேண்ட நேரம் இல்லாமல் இருக்கு. ஒரு புடவை கடையில் வேலை செய்கிற பிள்ளைக்கு ஒரு லிக்யூடையோ ஒரு ஹேண்ட் வாஷையோ போய் ஒரு ஊதுபத்தியோ வேண்ட நேரம் இல்லாமல் இருக்கு. அண்மையில் கூட நான் ஒரு பொருளை கொண்டு போனேன். அந்த பொருளை நான் கொண்டு சென்று விற்கின்ற போது ஒரு அன்பர் சொன்னார், தம்பி என் வைஃப் சொல்லி ஒரு கிழமை இந்த சாமானுக்கு, ஆனால் நான் வேண்ட நேரம் இல்லாமல் இருந்து நீரை காலடியில் கொண்டாந்துட்டீர்கள். இப்படி கருவி அங்கத்தவர்கள் செல்லுகின்ற போது அந்த இருந்த இடத்திலேயே அவர்களுக்கு இந்த சேவை இலகுவாக கிடைக்கின்றது. அந்த இலகுவாக கிடைக்கின்ற சேவையை வழங்குவதில் எங்களுக்கு அங்கத்தவர்களுக்கு சில சிரமம் இருக்கு. அண்மை இப்போ அங்கத்தவர் பிருந்தாவன் சொன்னது போல இந்த சில இடங்களுக்கு போனீங்கன்னா படிகள் சரியான உயரமாக இருக்கு. ஒரு பார்வையற்ற நபரோ அல்லது ஒரு கால் ஜெய்ப்பூர் கால் போட்டு கொண்டு போகிற ஒரு நபரோ அல்லது ஒரு வீல் சேரில் போய் தன்னுடைய விற்பனைகளை செய்யக்கூடிய ஒரு நபருக்கோ அந்த உரிய உதாரணமாக உரிய ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளி சொல்கிற, தம்பி எனக்கு இன்னென்ன சாமான் கொண்டு வந்து தாங்க, அந்த சாமானை கொண்டு அந்த முதலாளிக்கு கிட்ட அந்த மாற்றுத்திறனாளி செல்ல முடியாத ஒரு நிலைமை பல இடங்கள்ல இருக்கு. ஏனென்றால் இந்த அணுகும் வசதி என்றது அங்கே இல்லை. இப்போ நேற்று கூட நான் எங்களுடைய அதிர்ஷ்ட லாபச்சீட்டை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற போது எனக்கு ஒரு 25-30% பார்வை இருக்கின்றது. ஆனாலும் நான் வெள்ளைப்பிரம்போடு தான் செல்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒன்று வெள்ளைப்பிரம்பு பார்வையற்றவர்களின் அடையாளம், இதனை கொண்டு போதில் நான் வெட்கப்பட தேவையில்லை. ரெண்டாவது, இங்கே இருக்கிற வாகனக்காரர்களுக்கு எங்களை விட கண் தெரியாது, அவங்க பாவங்கள். அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஒரு அடையாளமாக இருக்கணும்னா நாங்கள் அடிபடக்கூடாதுன்றா நாங்கள் வெள்ளைப்பிரம்போட போகிறதான் கூட. ஏனென்றால் அன்மா ஒரு குறிப்பிட்ட காலத்தை கூட ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்னர் தான் வவுனியாவில் இருந்தபோது நான் வெள்ளைப்பிரம்பு இல்லாமல் தான் சென்று தெரிந்தது. எனக்கு அச்சம், வெள்ளைப்பிரம்போட போன யாரும் பழிப்பினம் மரியாதை பிரச்சனை. ஒரு என்னுடைய சக ஆசிரியை நம்பி ஒரு என்ன ரோட்டை க்ராஸ் பண்ணி விட போலீஸ்காரன் கேட்டால் டீச்சர் இது கூட ஃப்ரெண்ட் ஓமன்னு சொல்லி அவர் சொன்ன அந்த போலீஸ்காரர் சொன்ன இதை நான் பதிவு செய்கிறேன், இது எல்லாருக்கும் தேவைப்படும். அதாவது வெள்ளைப்பிரம்போடு நாங்கள் சென்று சைட் மாதிரி போய் அடிபட்டாலும் அந்த வாகன சாரதி மீது தான் ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆனால் வெள்ளைப்பிரம்போ இல்லாமல் நீங்கள் சரியான இதில் போய் அடிபட்டாலும் வாகன சாரதி மீது நாங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. ஆகவே வெள்ளைப்பிரம்பை வேற பாதிக்கின்றது. கிட்டத்தட்ட 2010 அன்று முதல் இன்று வரை நான் இந்த எனக்கு 30% பார்வை இருந்தாலும் நான் வெள்ளைப்பிரம்போடு தான் செல்லுகிறது. ஏனென்று கேட்டால் நான் வெள்ளைப்பிரம்பு பாதிக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் இன்று பலர் வந்து பார்வை குறைபாடு துண்டாக இருப்பவர்களே வெள்ளைப்பிரம்பு பாவிக்க அச்சப்படுகிறார். அப்படி ஒன்று. அப்போ இந்த வெள்ளைப்பிரம்புன்ற வசதியோட நான் நேற்று நானும் சிரமப்பட்டேன். சில படிகள் எல்லாம் இந்த ஒவ்வொரு படியும் இந்த கிட்டத்தட்ட முழங்கால 2 பிரிச்சா அந்த இடவழி இருக்கு. அப்போ தூக்கி வச்சு போகணும். அப்போ எனக்கு பார்வையில அந்த படி வெள்ளைப்பிரம்பை கொண்டு இப்படி தட்டி பார்க்க படி எவ்வளோ ஆழமாக இறங்குது. அப்படி தட்டி பார்த்து தான் போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ முற்று முழுதாக பார்வை இல்லாதவரோ வீல் சேர் பேச ஆக்கள் வரட்டி ஜெய்ப்பூர் கால் போடுற ஆக்கள் போகலாம். அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், அரச கட்டிடங்களில் மட்டும் இந்த அணுகும் வசதி இதை கதைக்காமல் இந்த எல்லா வர்த்தக நிலையங்கள் இந்த வெளிநாடுகளில் எல்லாம் வந்து வசதி இருக்குது. வர்த்தக நிலையங்களுக்கு அவர் இலகுவா சென்று வரலாம், பேருந்தில் சென்று வரலாம், அந்த வசதிகள் இருக்குது. ஏன் கொழும்புல இந்த ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பஸ் ஒன்று வந்து ஏர்போர்ட் லேண்டோடு அப்படியே நிற்கும். அந்த பஸ்ஸுன்ற நிலைமைது அந்த ஃபுட்டு ஏர்போர்ட்டுன்ற நிலைமைதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி சேமாக இருக்கு. அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற நிலைமையில சரி நீங்கள் படி வையுங்க, சில வேலை 18 படி ஏறணும்ன்ற ஒரு விதி இருந்தால் வையுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதோட சாய்தளம் ஒன்று கட்டாயம் ஒரு பக்கமாக இருத்தல் வேண்டும் எல்லா கடைகளையும். இதை வந்து அரசு கட்டாய சட்டமாக கொண்டு வர வேண்டும். இதற்கு கருவி நிறுவனம் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் பரப்பிலே பயணிக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் இதை சார்ந்த விடயங்களுக்கு குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். வெள்ளைப்பிரம்பு காட்டிட்டு போனா அண்ணா சைட்டால போங்க அப்படின்ட்டு போன் அடிச்சு காட்டிட்டு எங்களுக்கு அப்படி போற மாதிரி வெள்ளைப்பிரம்புக்கு மேலே ஏற்றி கொண்டு போன சம்பவம் எல்லாம் இருக்கு. இந்த இதில் இந்த சாரதிகளை ஒரு விளங்காதிபர் வடிவாக தெளிவுபடுத்துறது. யாழ் ஊடக மையம் கல்வி நிறுவனத்தினுடைய 12வது ஆண்டு நிறைவையும்
பொதுமக்களுக்கான தெளிவூட்டலையும் மேற்கொள்கிற முகமாக இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாட்டை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் யாழ் ஊடக மையத்துக்கு தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விடயங்கள் சம்பந்தமான மேலதிக சில தகவல்களையும் இந்த இடத்திலே நாங்கள் வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. வணிகம் என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக அது ஒரு நாகரிகமான யுத்தம் என்றுதான் சொல்லுகிறார்கள், ஒரு டீசன்ட் வோ. அப்போ அந்த நாகரிகமான யுத்தத்துக்குள்ளே கல்வி நிறுவனமும் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டதை போன்று 2 விதமான விற்பனை அணுகுமுறையினை கல்வி நிறுவனம் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் சொன்னதை போல ஒரு தொழில் வாண்மையான ஒரு வணிக செயல்முறைகளுக்குள்ளே எங்களுடைய வலுவிழப்புடன் கூடிய நபர்களை உள்ளிருக்கிற அந்த முயற்சியிலே தான் கல்வி நிறுவனம் இருக்கிறது. அதில் 2 விதமான விற்பனை அணுகுமுறையை கல்வி நிறுவனம் கொண்டிருக்கிறது. ஒன்று எங்களுடைய எண்ட் யூசர்கள், அதாவது பாவனையாளர்களுக்கு நேரடியாக எங்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது. 2வது எங்களுடைய கடைகளிலே எங்களுடைய உற்பத்தி பொருட்களை நாங்கள் காட்சிப்படுத்தி அதனூடான விற்பனையை செய்வது. இந்த 2 அணுகுமுறைகளையும் நாங்கள் கையாண்டுதான் எங்களுடைய உற்பத்திகளை எங்களுடைய பொதுமக்கள் மத்தியிலே நாங்கள் பெரம்பலடைய செய்திருக்கிறோம். ஆரம்பத்தில் எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இது ஒரு வலுவிழப்புடன் கூடிய ஒரு அங்கவீனமுற்றவர்கள் கொண்டு வருகிறார் என்பதற்காக பொதுமக்கள் வாங்கினார்கள். ஆனால் இப்போது இதனுடைய தரத்தையும் தேவையையும் உணர்ந்து பொதுமக்கள் கொள்வனவு செய்கிற நிலைமை இருக்கிறது. இன்னொரு விடயம், எங்களிடத்திலே வலுவிழப்புடன் கூடிய நபர்கள் இந்த விற்பனை நடவடிக்கைகளுக்கு செய்கிற போது பொருத்தமான பாதுகாப்பு பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுத்தான். எனவே எங்களுடைய அபிவிருத்தி முகாமையாளர் சொன்னதை போல பாதுகாப்பு பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் நாங்கள் அவர்களை இந்த விற்பனை செயல்முறைகளுக்குள்ளே நாங்கள் ஈடுபடுத்துகிறோம். ஆனால் சில தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய சுயலாபம் கருதி பாதுகாப்பற்ற முறையிலே சில அங்கவீனமுற்றவர்களை பயன்படுத்துவது தொடர்பில் நாங்கள் எந்த விதமான கருத்தையும் கூற முடியாத சூழ்நிலையில் இருக்க வேண்டாம். அந்த தனிப்பட்ட நபர் அந்த விற்பனைக்கு போகிற போது நாங்கள் அவர்களுக்கு விழிப்பூட்டினால் அவர் சொல்ல இதனுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் இதற்குள்ளே தலையிட வேண்டாம் என்று சொல்லுகிற போது நாங்கள் அவர்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கல்வி நிறுவனம் உரிய பொறிமுறைகளின் உட்பட்டுத்தான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். எங்களுடைய கல்வி UK கிளையினுடைய தலைவர் சிவாஜி சேகரம் ஐயா அவர்களும் எங்களோடு இங்கே இணைந்திருக்கிறார். எங்களுடைய சமூக பணிகளுக்கு அவர்கள் UKயிலே இருந்தவாறு தங்களுடைய இயலுமைக்குட்பட்ட பங்களிப்புகளை கல்வி LK கல்வி நிறுவனத்தினுடைய பணிகளை வலுப்படுத்துகின்ற விதமாக கல்வி UK கிளையினுடைய தலைவர் சிவாஜி சேகரம் ஐயா அவர்களும் அவரோடு இணைந்து பணி செய்கிற நலன் விரும்பிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். கல்வி நிறுவனம் இந்த ஊடக சந்திப்பினூடாக பொதுமக்களுக்கு வழங்குகிற செய்தி உண்டு. கல்வி நிறுவனம் தற்போது இந்த கட்டட நிர்மாண பணியை மேற்கொண்ட வண்ணமாக இருக்கிறது. இந்த கட்டடம் நிர்மாணம் பூர்த்தியாக்கப்பட்டால் ஒரு வலுவிழப்புடன் கூடிய நபர்களுக்கான அடிப்படை வசதிகளுடன் கூடிய அணுகு வசதிகளை மேம்படுத்தத்தக்கதான விதத்திலான செயற்பாடுகளை செய்யக்கூடிய வகையிலான ஒரு கட்டடத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது நிதி சார்ந்த இடர்பாடுகள் காரணமாக இந்த கட்டட நிர்மாண பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இதை ஒரு கோயிலுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம் என்கிற மனோநிலையோடு, நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு கோயிலை கட்டுவதென்றால் விரைந்து பொதுமக்கள் தங்களுடைய பங்களிப்புகளை வழங்கி விடுவார்கள். ஆனால் இப்படியான ஒரு சமூக பணி நிறுவனத்தினுடைய கட்டுமானம் என்கிற போது பல இடர்பாடுகளை பொதுவாக நாங்கள் ஒரு லைப்ரரி அமைக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொதுநோக்கு மண்டபத்தை அமைப்பதாக இருந்தாலும் சரி, பொதுமக்களினுடைய அந்த பங்களிப்பை கொஞ்சம் கோரி பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த கல்வி நிறுவனமும் இதற்கான கோரிக்கையை உங்களிடத்தில் விடுக்கிறது. இந்த கட்டட நிர்மாண பணியை பூர்த்தி செய்வதற்கான உங்களுடைய கரங்களை எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நம்புகிறோம் இந்த யாழ் ஊடக மையத்தினூடான இந்த ஊடக சந்திப்பு இந்த பொதுமக்களை தெளிவூட்டி நாங்கள் சொல்லலாம். இப்போ இலங்கையில் இருக்கிறவர் ₹1, ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிறவர் £1, பிரான்ஸில் இருக்கிறவர் ஒரு ஃப்ராங்க், சுவிஸில் இருக்கிறவர் ஒரு ஃப்ராங்க்,
அல்லது ஜெர்மனியில் இருக்கிறவர் ஒரு யூரோ இப்படி பங்களித்தாலே இந்த காரியத்தை மிக இலகுவாக விரைவாக எவரும் கஷ்டப்படாமல் ஒரு நிறைவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. எனவே இந்த இந்த காரியங்களை நிறைவாக்கி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தெளிப்பளையிலே எங்களுக்கு நன்கொடையாளர் ஒருவர் மூலம் ஒரு காணி ஒன்று கிடைத்திருக்கிறது. அதிலே இயற்கை விவசாய பண்ணை ஒன்றை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பண்ணை அமைப்பதற்கான நிதி மூலங்களையும் நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அப்போ நீங்கள் பொதுமக்கள் கருவி நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னென்ன விதத்தில் கருவி நிறுவனத்தோடு இணைந்து பணி செய்யலாமோ அந்த விதத்திலே பணி செய்வதற்கு நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு நிதி வழங்குவது மட்டும்தான் ஒரு சமூக பணி என்று அல்ல. அதை தாண்டி கருவி நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நிறைந்த தளங்கள் உண்டு. அதில் உங்களுடைய அறிவு வளம், பொருள் வளம், அனுபவ வளம் ஆகியவற்றை கூட்டிணைத்து பணி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. நாங்கள் நிதி கொடுப்பதை நிதியை கோரித்தான் நாங்கள் உங்களிடத்தில் இருக்கிறோம் என்று நீங்கள் கருத தேவையில்லை. உங்களுடைய அனுபவத்தை கூட கருவி நிறுவனத்தோடு பகிர்ந்து கொண்டு இந்த காரியங்கள் சிறப்பாக இடம்பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நெட்வொர்க்கிங், இப்போ நிதி தரக்கூடியவர்களை இனங்கண்டு கருவி நிறுவனத்தோடு தொடர்படுத்தி விடுவது, இப்படியான காரியங்களை செய்வது இந்த கருவி நிறுவனத்துடைய பணியை மேலும் இலகுவாக்குவதற்கு துணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டும். இந்த ஊடக சந்திப்பிலே கலந்துரையாடப்பட்டபடியும் இந்த விளைப்பிரம்போடு வருகிறவர்களை அவர்களுடைய போக்குவரத்து வசதிப்படுத்தல்கள் தொடர்பாக அதிலே எங்களுடைய சாரதிகளை நாங்கள் மேலும் விழிப்பூட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அது கருவி நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் அதை நாங்கள் இன்னும் பன்மடங்கு செய்ய வேண்டும். எங்களுடைய விளைப்பிரம்பு தொடர்பான பிரசுரம் நாங்கள் தற்போது எல்லா இடங்களிலும் விநியோகித்த வண்ணமாக இருக்கிறோம். ஆனால் இந்த சாரத்திய பயிற்சிகளை வழங்குகிற சாரத்திய பாடசாலைகள் அவர்கள் இந்த வெள்ளைப்பிரம்பினுடைய முக்கியத்துவத்தை, பார்வையற்றவர்கள் வெள்ளைப்பிரம்பை பாவிக்கிற முறைமைகள் தொடர்பாகவும் இந்த சாரத்திய பயிற்சிகளிலே இந்த சாரதிகளுக்கு வழங்குகிற போது உண்மையில் அது ஒரு சிறப்பான பயனை தரும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதே போன்ற கருவி UK கிளையை போன்றும் ஏனைய நாடுகளிலும் எங்களுடைய நிறுவனம் தொடர்பான செயற்பாடுகளை செய்வதற்கு பாதுகாப்பான முறையில் எங்களோடு இணைந்து பணி செய்யக்கூடியவர்கள் எங்களோடு இணைப்பை ஏற்படுத்தினால் அது எங்களுக்கு மிகுந்த ஒரு பயனாக இருக்கும். கருவி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பொன்று இடம்பெற்றது.